இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். அண்ணன் புதுச்சேரிக்கு வந்து பட்டை கிளப்பிட்டா போல வந்த உடனே நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு கத்துனாரு. கத்துன உடனே அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் ஒரு சரியான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்தானுங்க. அப்படியே அண்ணன் பேச அங்க இருக்க தொண்டர்கள் ஆவேசமா கத்த. இந்த வாட்டி வந்து அண்ணன் பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுச்சேரியில என்னென்னலாம் இல்ல, என்னென்னலாம் வேண்டும், நான் வந்து இதெல்லாம் செய்வேன். தமிழ்நாடு புதுச்சேரி தனித்தனியா இல்ல, எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இவங்களை பார்த்து கத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு, அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருக்காங்க அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திட்டாரு. யார? தமிழ்நாட்டுல இருக்கிற சிஎம்மையும் தமிழ்நாட்டுல இருக்கிற அரசையும் பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டா போல அண்ணன் பாண்டிச்சேரி போயிட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிருக்கலாம். ரொம்ப கம்மியா பேசி முடிச்சிட்டாரு. அந்த குறைகளை சொன்னாரு, நான் வந்து என்ன செய்வேன்னு சொன்னாரு, தமிழ்நாடையும் புதுச்சேரியும் மென்ஷன் பண்ணி பேசினாரு, யார் எப்படி டிஃபரெண்ட்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் லென்த்தா பேசிருக்கலாம், கலாச்சிருக்கலாம். ஆனா அதை கலாய்க்கல. நான் எதிர்பார்த்தேன் யாரை பத்தினா அண்ணன் சொல்லி பயங்கரமா கலாய்ப்பாரு அப்படின்ட்டு. சிஎம் முடிச்சிடாப்புல. ஏதோ ஒண்ணு, எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம, எந்த ஒரு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி, நம்ம இல்ல எதிர்கட்சி எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்காம இருந்ததுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி, அங்க இந்த காவல்துறைக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.